ஹலோ. அப்போது இந்த vlog வந்துட்டு நான் வந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறொரு பிரான்ச்சுக்கு போகிற ஒரு vlog தான். ஸோ நான் வந்துட்டு ஜுபைல் தமாம் ஜுபைலிருந்து யாம்புக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறேன். ஸோ நான் என் கூட ஒர்க் பண்ணுற ஈஜிப்ஷியன் ஒரு பொண்ணு, தென் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற ஒரு பிஐசியில் ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு அந்த டேயில் கிடச்சிருந்தது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரொம்ப 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 ஹாப்பி. பிகாஸ் எனக்கு ஏதோ எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகணும் சொல்ல போனால். ஸோ பிகாஸ் எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. தென் இங்கே நியூ ஹாஸ்பிட்டல்னால கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு நான் எல்லா பேக்கிங்கும் முடிச்சுட்டு தென் என்னோடய கொரியர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டேன். தென் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாலியாக நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். தென் வந்ததும் ஃபாஸ்ட்டாக செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு தென் போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எங்களோட சீட்டுக்கு வந்துட்டு போயிட்டோம். என் கூட இருக்கிற ஈஜிப்ஷியன் பொண்ணு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் தான் அவள் வந்திருந்தா. நாங்கள் வந்தே வந்துட்டு ஒரு 1.5 months மேலே தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே எங்களுக்கு கிடச்சதுனால எங்களுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. மேபி அடாப்ட் ஆகிருந்தால் எங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் எங்கள் கூட வந்த அக்காவுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்துட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தோம். தென் நிறையா செல்ஃபீஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் என்னோடய மைண்டில் நிறைய தாட்ஸ் இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஹவு வில் பி த ஹாஸ்பிட்டல் அண்ட் நியூ பீப்புள்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ் அண்ட் அக்கமடேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பற்றி நினச்சிட்டு இருந்தால் நமக்கு இதெல்லாம் எப்படி சூட் ஆகும், செட் ஆகும் அப்படின்னு. நியூ ஃப்ரெண்ட்ஸு, நியூ டியூட்டி மேட்ஸு. பிகாஸ் நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் அப்படியே செட் ஆகி வந்துட்டு இருந்தேன் அங்கே. அதுக்குள்ளேயே என்னை சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு அந்த மாதிரி தாட்ஸு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம செட் ஆகி வர்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருடைய மைண்ட் செட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும்ன்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. தென் அதர்வைஸ் நான் ஹாப்பின்னு தான் சொல்லணும். தென் நாங்கள் வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes தான் வந்துருந்தோம். ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டு தான். ஸோ இங்கே டொமஸ்டிக்னாலுமே பாஸ்போர்ட் நீடடாக இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பாஸ்போர்ட் தேவைப்படாது இல்லையா. பட் இங்கே வந்துட்டு பாஸ்போர்ட் வேணும். தென் நான் வந்துட்டு தமாம் டு யாம்பு, ஸோ அப்படி அந்த ஃப்ளைட் தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். தென் லாஸ்ட் டைமில் ஃப்ளைட் டிக்கெட்டு காணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க என்னோடய ஃப்ரெண்டு ஈஜிப்ஷியன் பொண்ணு. தென் அதுக்கப்புறம் அதெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு கரெக்டாக. தென் ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப்